அது 8 ஆமா 8 பிள்ளைகளுக்கு அப்பன், அதனால 8 அப்பன் சொல்லி எல்லாரும் சொல்லுவாங்க. இது ரொம்ப ஓவரா இருக்கு. எங்க அப்பா பத்தி கேட்டீங்கன்னா எங்க அப்பா வீடு மேல வீடு கட்டினவரு. அவ்வளவு பெரிய பணக்காரங்களா? இல்ல எங்க அப்பா மேசன் வேலை செய்வாரு. இது ரொம்ப ரொம்ப ஓவர் விஜய். காண்டா அப்புறம் வந்து நேர்கள் தொடர்ந்து இணைந்திருக்கீங்க. அருமையான நிகழ்ச்சி இணைஞ்சிருக்கீங்க. உடம்போச்சு நிகழ்ச்சியோட அதை இணைஞ்சிருக்கீங்க. எங்க மாதிரி சிரிச்சு அந்த ஒளி வாங்கி கூட ஈரமாயிருச்சு. ஏன்னா அவங்க சிரிக்கும் போது குற்றாலம் அடி மாதிரி அப்படியே கொட்டுது. ஐயோ விஜய், நான் அப்படியே சமாளிச்சேன். தொடர்ந்து பாபு நாங்க நிகழ்ச்சியில பார்த்துட்டு இருக்கோம். கணவன் மனைவிக்குள்ள நடக்கிற நிகழ்ச்சியில தான் அதுல அடுத்த ஒரு ஹஸ்பண்ட் கேட்டிருக்காரு, டார்லிங் இந்த மாத சம்பளத்துக்கு பதிலா உனக்கு 500 கிஸ் தரலாம்னு நினைக்கிறேன், ஓகேவா அப்படின்னு கேட்டிருக்காரு. வைஃப் சொல்லியிருக்காங்க, எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் அப்படியே கேபிள்காரனுக்கு 30 கிஸ்ஸு, பால்காரனுக்கு 50 கிஸ்ஸு, மளிகை கடைக்காரனுக்கு 150 கிஸ்ஸு, ஹவுஸ் ஓனருக்கு 250 கிஸ் கொடுக்குறேன், ஓகேவா. சம்பளம் கொடுத்து காசை கொடுத்துருங்க தயவுசெய்து. ஹஸ்பண்ட் வாங்கலே காசை கொடுத்தீங்கன்னா தான் அது அவங்க அந்த இடத்துல காசுல கொடுப்பாங்க. நீங்க கிஸ்ஸை கொடுத்தீங்கன்னா அதே கிஸ்ஸை அவங்க மாறி கொடுக்கணும்னு நினைக்கிறாங்க. ஸோ நீங்க ரொம்பவே கேர்ஃபுல்லா இருக்கணும் இந்த விஷயத்துல அப்படின்னு சொல்லி தான் தொடர்ந்து பாடலுக்கு சேர்ந்து நிகழ்ச்சியில அருமையா போயிட்டு இருக்கு. வடபோச்சை நிகழ்ச்சியில இது உங்கள் முதற்சர வானொலி பாவரே வழங்கும் வடபோச்சே. மோதும் பாற கூட மண்ணா மாறி போகட்டும், வாழ தார போல ஒன்னா சேர்ந்து வாழட்டும், சீரும் கால இவன் கொம்பில் குத்தி சாய்க்கட்டும், ஊரும் பாசம் எல்லாம் நல்லா தாழ தூக்கட்டும். வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வரலாம் வா, வரலாம் வா பைரவா. Pull up in the middle with a little bit of rage and a gas full of engine. Gotta put a cap on my angle, keep cool, gotta handle this whole situation. How the hell did I end up here? Third eye blind, I third I see clear. The money making machines corrupt and violent. Time for Talabadi to break the silence. Self-interest of a few, only reason you and me go big up in your goal. Ride and conquer evil man's game. We don't wanna play, we don't wanna play. Choose to get by, do a bit for the main. Now enlightenment come my way. Shut down the system, make them all pay. Shut down the system, follow me, follow me. Barla, 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 barla. Barla, 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 bayrama. பாசத்துக்கே தத்து புள்ள தளபதிடா, தேசத்துக்கே என்றும் இவன் அதிபதிடா. பாசத்துக்கே தத்து புள்ள தளபதிடா, தேசத்துக்கே என்றும் இவன் அதிபதிடா. வல்லா வல்லா வா, வல்லா வல்லா வா.
for payback is about to be quenched. Flow free like water, Weasley's revenge. Won't please keep clothing, see the fake pose and make them all disappear like 1,000. Walla walla wa. 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 வரலாம் வரலாம் வா வரலாம் வரலாம் வா 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 மாலி மாலியை தான் வரலாம் வரலாம் வான்னு சொல்லி கூப்பிட்டு மாதிரி எனக்கு தோணுச்சு. உங்களுக்கு தொடர்ந்து இணைந்திருக்கீங்க. இது வடை போச்சு முதல் தடவை தாமரை வடை போச்சு நிகழ்ச்சியில் இணைந்திருக்கீங்க. நாங்கள் கணவன் மனைவிக்குள்ள வர நிகழ்ச்சிகளை பற்றி தான் நாங்கள் இப்போ பார்த்துட்டு இருக்கோம். மனைவி இருக்காங்க, உங்களுக்கு ராணின்னு ஏற்கனவே ஒரு மனைவி இருக்கானு கல்யாணத்துக்கு முன்னே ஏன் என்கிட்ட சொல்லலை அப்படின்னு சொல்லி மனைவி கேட்டுருக்காங்க. உங்களுக்கு ராணின்னு ஒரு மனைவி இருக்காராம ஏற்கனவே ஏன் இதை எனக்கு கல்யாணத்துக்கு முன்னாடி சொல்லலை அப்படின்னு கேட்டுருக்காங்க. அவ கணவன் சொல்லியிருக்காரு, மறந்துட்டியா? மனைவி கேட்காங்க, எப்போ சொன்னீங்க, நீங்க சொல்லவே இல்லை அப்படின்னு கணவன் சொல்லியிருக்காரு. உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு சொன்னேன்ல. அப்பா அதான் அவர் நேரத்தவே சொல்லியிருக்காரு, கல்யாண விஷயத்த பட்டும் படாம சொல்லியிருக்காரு, உன்னை ராணி மாதிரி வச்சு காப்பாத்துறேன் அப்படின்னு. அவர் நீங்க உஷாரா இருந்துக்கிறீங்க, நீங்க ரொம்ப மோசம். கல்யாணத்துக்கு முன்னாடி பாக்கு பீச்சு அப்படின்னு எல்லாம் பாக்குக்கு பீச்சுக்கு சினிமாக்கெல்லாம் கூட்டு போங்க. இப்போ இப்படியெல்லாம் எங்கெங்கேயும் அழைச்சிட்டு போனீங்க, ஆனால் கல்யாணத்துக்கு அப்புறம் எங்கேயுமே அழைச்சிட்டு போறது இல்லை அப்படின்னு கணவன் சொல்றாரு. அடி அசைடு கொண்டாட்டியே தேர்வு முடிஞ்சதுக்கு அப்புறம் எவனாவது பிரச்சாரத்துக்கு போவானா அப்படின்னு. அவன் அழைச்சிட்டு அங்கெங்க அழைச்சிட்டு போறதெல்லாம் பிரச்சாரத்துக்கு போற மாதிரிதான் அப்படின்னு. ஏன்னா இன்னொரு கணவன் என்ன செஞ்சிருக்காரு, கல்யாணம் கண்ண புதுசுல நல்லா அங்கங்க சுத்தி தெரிஞ்சிருக்காரு. திரும்பி ஒரு கொஞ்ச நாள் ஒரு அங்கேயுமே அந்த மனைவியை கூட்டு போனதுல மனைவி அப்படியே கடுப்பாயிட்டான். இவர் என்னங்க நீங்க ஒரு இடத்துக்குமே கூட்டு போறீங்களே, அப்படியே வீட்டுக்குள்ளேயே கிடந்து எனக்கு ரொம்ப போர் அடிக்குது அப்படின்னு சொல்லி, இவனுக்கு எங்கேயாவது போகணும் அவ்வளவுதானே வண்டியில ஏற அப்படின்னு சொல்லி திரும்ப அப்படியே கொண்டு போயிருக்காரு. சவக்காலையை கொண்டு போயிருக்காரு. என்னங்க இது சவக்காலை அது மயானமா இருக்கு, சவக்காலையை கூட்டு வந்துருக்கீங்க அப்படின்னு சொல்லி மனைவி அப்படியே டென்ஷன் ஆகி கேட்டாங்க. கணவன் சொல்லிக்காரு அப்படி சிரிச்சுக்கிட்டே, அப்படி போடி பைத்தியக்காரி, அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாகுறான் அப்படின்னு சொல்லி, நான் சாகுறதுக்கு முதல்ல உன்னை கூட்டி வந்திருக்கேன், அவன் இந்த இடத்துக்கு வர்றதுக்கு சாகுறான், நீ பேசுறிய அப்படின்னு சொல்லி கணவன் கேட்டுக்காரு, என்ன சமைச்சிருக்க, சாணி வரட்டி மாதிரி இருக்கு, நல்லாவே இல்லை அப்படின்னு. மனைவி, கடவுளே இவர் இன்னும் என்னவெல்லாம் சாப்பிட்டு பார்த்துருக்காரோ தெரியலையே அப்படின்னு. சாணி வரட்டி மாதிரி இருக்குன்னு சொன்னோடனே மனைவி பயந்துட்டாங்க. ஐயோ இவர் இன்னும் என்னென்னலாம் சாப்பிட்டு பார்த்துட்டா, அதெல்லாம் சாப்பிட்டனால தானே அதனுடைய டேஸ்ட் அவர் தெரிஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க பயந்துட்டாங்க. தொடர்ந்து நிகழ்வு உங்களுக்கு வானொலி தாமரை பொம்பளுக்கு வடை போச்சு ஒரு நிகழ்ச்சியை பார்த்தது நாங்கள் தொடர்ந்து நிகழ்ச்சிக்குள்ள போகலாம். வடை போச்சு தான். போலீஸா இருந்துகிட்டு புழுக்க வேலையெல்லாம் பார்க்க வேண்டியது இருக்குது. பேசாம நம்ம சுப்புலட்சுமி சொன்ன மாதிரியே அம்மா டேய் 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 போட் என்னடா முறைக்கிற, பள்ளிக்கூடத்துக்குள்ளேயே மாங்க அடிக்கிறியா? டீச்சர் திட்ட மாட்டாங்க? போயா டோமரே, அடிக்கிறத டீச்சருக்கு தான் அப்பா. டீச்சருக்கா? மாங்கா டீச்சர், மாங்கா சுப்புலட்சுமி. நம்ம சுப்புலட்சுமி டீச்சரா தானே ஆவேன்னு சொன்னா, அவ ஏன் இதே ஸ்கூல்ல டீச்சர் இருக்க கூடாது? இது ஏன் நம்ம மண்டைக்கு உரைக்காம போச்சு? அம்மா எங்க இருப்பா இவ? எந்த மூஞ்சிலையும் நம்மால் சாயம் இல்லையே, எல்லா மூஞ்சியும் சாயம் போன மூஞ்சியாவே இருக்கே. இத யாருகிட்ட கேட்க? தம்பி, இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமி யாராவது டீச்சர் இருக்காங்களா? இருக்காங்களே. இருக்காங்களா? சுப்புலட்சுமி நீ இங்கேயா இருக்க? தம்பி செல்லக்குட்டி கோச்சுக்கிறாடா, கொஞ்சம் அவங்க யாருன்னு காட்டுறியா? ஐயா ஆளே தெரியாம தான் நேரமா சுத்திட்டு இருக்கியா அப்பயா? இல்லடா ஆள தெரியும், ஆனா இப்ப அடையாளம் தான் தெரியல. என்ன இவன் குழப்பறானே? குழப்பமா இருக்குல்ல? எஸ், 20 வருஷத்துக்கு முன்னாடி எனக்கு 8 வயசு. அதே வயசுல
சுப்புலட்சுமின்னு ஒரு குட்டி ராட்சசி இருந்தா. ஹாய் கந்தசாமி. யோ யோவா லூசா நீ? லூசா? நானே கணக்கு வரலன்ற கான்ல இருக்கேன், நீ வேற வந்து கடுப்பேத்துறியே, போயா. வராங்க பாரு, அவங்கதான், போ. 2 ஃபிகர் வராளுங்க. இதுல யாரு சுப்புலட்சுமி? ஏண்டா தம்பி, வேண்டாம், இவன் மரியாதை ரொம்ப கொடுக்குறேன். முன்னாடி வர பீசு ரொம்ப சுமாராத்தான் இருக்கு. எத்தனை நட்சத்திரங்கள் இருந்தாலும் ஒத்த நிலாதான் பழுத்துண்டு இருக்கும். அதே மாதிரி இந்த ஸ்கூல்ல சுப்புலட்சுமின்னு ஒருத்தி இருந்தா அது பின்னாடி வர சுடிதார் பேராட்டா இருக்கும். எஸ், தேங்க்ஸ்டா தம்பி. கந்தசாமி, அவ சொன்ன மாதிரி படிச்சு டீச்சர் ஆயிட்டா, நீ இன்னும் பைலட் ஆகல. பார்த்து டீல் பண்ணு. டீலிங்க மட்டும் பாரு. எக்ஸ்கியூஸ் மீ, ஒரு நிமிஷம். என்ன தெரியல? தெரியல. நான் தான் கந்தசாமி. எங்க நாங்க 2 பேரும் கொஞ்சம் பர்சனல் விஷயமா பேசணும். நீங்க அதர் பர்சன் தானே, கொஞ்சம் தள்ளி நிக்கலாம்ல ப்ளீஸ். எந்த கந்தசாமி? என்ன சுப்பு, நீதான் என்ன பைலட் ஆக சொன்னீங்க? அப்ப நீ பைலட்டா? எவ்வளவோ ட்ரை பண்ணு, கடைசியில் ஜீப் டிரைவராத்தே ஆக முடிஞ்சு. டீச்சர் நீங்க வாங்க போலாம். ஏங்க இப்பதானே ஆரம்பிச்சிருக்கோம். எரியலத்துல எண்ணெயை ஊத்துங்க, இப்படி தண்ணி ஊற்றி அணைச்சிடாதீங்க. நீ நினைக்கிறாள் நான் கிடையாது. ஆள் தெரியாம அலைஞ்சிட்டு இருக்காத, போ பாக்கலாம். சுப்பு போ, சுப்பு போ. நான் பைலட் ஆளுன்ற கோவத்துல எனக்கு தெரிஞ்சு தெரியாம மாதிரி போயிட்டு இருக்க. போ, இதுக்கால என் மனசை மாத்திக்கிற மாட்டேன் சுப்பு. அந்த டீச்சரை பார்த்து சொல்லிட்டு இருக்க? நீதாட சுப்புன்னு சொன்ன. நான் சொன்ன சுப்புலட்சுமி அவங்க இல்ல, அவங்க பக்கத்துல போறாங்களே அவங்க. அட குழப்பத்துல பிறந்தவனே, ஆள் தெரியாம அதர் பர்சன் சொல்லிட்டோம். வெரி வா. ஒரு அருமையான ஒரு நிகழ்ச்சி, ஒரு நிகழ்ச்சினாலே அப்படியே பட்டே கிளம்பும். ரொம்ப நீங்க இந்த வாலி சிரிக்கும் போது விழுந்து விழுந்து சிரிச்சேன்னு சொல்லுவாங்கல்ல, அப்படி விழுந்து விழுந்து என்னத்தமா அப்படி சிரிச்சீங்க? கலைஞருக்குமே அப்படியே சிரிப்பு வெள்ளத்துல கண்ணீர், அது ஆனந்த கண்ணீர்ல அப்படியே மிதந்துட்டு எங்களுடைய கலையரங்கம். சொல்லுங்க வாலி, என்ன யோசிக்கிறீங்க? சிரிப்புல நேரம் சிரிச்சாங்க, கண்ணீரை துடைக்கிறதுக்கே நேரம் ஆகுதப்பா. நிச்சயமாக விஜயண்ணா, நமது நிகழ்ச்சியில் அதிகமான ஜோக்கு எல்லாம் பார்த்துக்கிட்டப்பா தாங்க முடியல. அதுவும் விஜயண்ணா பண்ற ஜோக்கள் கலாய்க்கிறது ரொம்ப தாங்கவே முடியுது. வாரம் இங்க கலையத்துல என்னோட அப்படியே ஷோ பண்றவங்க எல்லாரும் கலாய்க்கிறேன் கலாய்க்கிறேன்னு சொல்றீங்களே, கலாய்க்கலமா, அது உண்மையை பேசுறது. அப்படியே மனசுல கலாய்க்கிறேன்னு சொல்றீங்கன்னா கலாய பார்த்து நீங்க என்ன சொல்லுவீங்க? அதெல்லாம் மனசுல வந்து அப்படியே அப்படியே தானா வெளிப்படுற விஷயங்கள் தான் அப்படியே எங்க நேர்களுக்கு போய் அப்படியே மனசுக்குள்ள சென்றடையுது. இதை நீங்க கலாய்க்கிறேன்னு சொன்னா சத்தியமா இதுக்கு நாங்க உறவு கிடையாது. நேர்களே, நீங்கள் தொடர்ந்து இணைந்திருங்கள். இது உங்கள் முதல் தர வானொலி தாமரை எஃப்எம் வழங்கும் வட போச்சு. போச்சா வட போச்சா வட போச்சோ இல்லையா? எங்க நிகழ்ச்சி முடியறதுக்கு இடையில மாலைக்கு காது 2 போகும்போது அது மட்டும் சுவரா எங்களுக்கு தெரியும். கணவன் மனைவிக்குள்ள இருக்கிற நகைச்சியில தான் நாங்க இப்ப பார்த்துட்டு இருக்கோம். அதுல வந்து பாத்தீங்கன்னா இன்னொரு அப்பா மகனுக்கு ஜோக் ஒன்று சொல்லலான்னு இருக்கேன். மாலி, நீங்க என்ன நினைக்கிறீங்க? என்ன ஜோக் விஜய்? நான் சொல்லுங்க கேட்போம். இன்றைக்கு ஒரு ஜோக் சொல்றேன், ஜோக் சொல்லுங்க அப்பா அப்படின்னு வாங்கி கேட்டிருக்காரு. அப்பா சொல்லியிருக்காரு, இந்தியாவிலே பெண்கள் பாதுகாப்பா இருக்கின்ற மாநிலம் தமிழ்நாடு தான் அப்படின்னு. அது ஜோக்கா? ஆமா, என்ன சொன்னா அவங்க பாதுகாப்பா இல்லையா அப்படின்றதான் ஜோக் மாதிரி சொல்லியிருக்காரு. அப்ப இது ஜோக், அப்ப சிரிக்கணும் இல்லையா விஜயண்ணா? ஐயோ சிரிப்பு. இல்ல இல்ல, இந்த ஜோக் உங்களுக்கு சிரிக்க முடியாது, எங்கள் நேர்களுக்கு ஒரு சிந்திக்க கூடியதா இருக்கும். நிச்சயமாக. அமெரிக்காவில் தூங்க முன்னாடி கணவன் மனைவிக்கு சொன்னாரு, குட் நைட் மை ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி. இந்தியாவில் ஸ்லீப் வெல் மை லவ் யூ. இந்தியாவில் இலங்கையில் என்ன சொல்லுவாங்க? இந்தியாவில் இலங்கையில என்னண்டு? அமெரிக்காவில் தூங்குறதுக்கு முன்னாடி மனைவி கிட்ட சொல்லிருக்காங்க,
குட் நைட் மை டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னு சொல்லி தான் தூங்குவாங்களாம். அதே போல லண்டன்ல கூட ஸ்லீப்பிங் மை வெல் டார்லிங் ஐ லவ் யூ அப்படின்னுலாம் சொல்லுவாங்களாம். இந்தியாவில்